ஆபிரகாமை நான் உயர்த்தினேன் என்று மாம்சம் ஒரு நாளும் சொல்லக்கூடாது என்று அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அபிஷேகம். எல்லாம் அபிஷேகத்தை பார்த்து தான் பார்ப்பாங்க, அது உள்ளே இருக்கிற நடத்தை தெரியாது. எதையுமே இலவசமாக பெற்றுக்கிறது இல்லை. எதையாவது ஒன்று பெற்றுக்கொண்டாலும் அதுக்குரிய பணத்தை கொடுத்துருவார், கூடுதலாகவே கொடுத்துருவார். சில பேர் அப்படி தான், எது இருந்தாலும் ஊழியத்துக்குன்னா ஒரு 10 ரூபா கம்மியாக கேட்பான். ஆனால் இந்த மாதிரி நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க என்னென்னா 10 ரூபா மேலே போட்டு கொடுக்கணுன்றது தான் என்னோடய அபிப்பிராயம். 10 ரூபா சொல்கிறேன்னா 12 ரூபா கொடுக்கணும். இது கர்த்தருக்காக நான் வாங்குகிறேன். அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே வளம் இருக்கும், செழிப்பு இருக்கும், சௌபாக்கியம் இருக்கும். வாங்குறவனுக்கும் கொடுக்குறவனுக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்னடா இது ஊழியத்துக்குன்னு கேட்டால் காசு தர மாட்டானுங்க, இல்லை கம்மியாக கேட்பாங்க, அடிமாட் ரேட்டுக்கு வாங்குவாங்க. இவன் என்னடானா கூடுதலாக தரானே, இந்த மனுஷன் உண்மையிலேயே ஒரு தேவ மனுஷன். இப்படி தான் ஆச்சு. அந்த மக்கபலா கல்லறையில் அந்த ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஒரு நன்மை. அப்படியே தட்ஸ் அ மிரக்கிள் ஃபார் தெம். அது அவங்க மனசெல்லாம் நெகிழ்ந்து